வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 குட்டி குட்டி ஸ்டோரிஸ் மூலியமாக நம்ம எப்படி வொக்காபுலரி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பிஃபோர் கோயிங் டு கிக் ஆஃப் திஸ் வீடியோ, இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு, கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஷார்பன் யுவர் ஆக்ஸ். ஸ்டோரி கவனிங்க. ஆக்சுவலி ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒன் டைம் தான் ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அதுக்கப்புறமா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக ஒவ்வொரு வேர்டையுமே நீங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஷார்பன் யுவர் ஆக்ஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் எ டிம்பர் மர்ச்சன்ட் எம்ப்ளாய்டு எ உட்கட்டர். டிம்பர் மர்ச்சன்ட் அப்படின்னா மர வியாபாரி அப்படின்னு அர்த்தம். மர்ச்சன்ட் அப்படின்னா வியாபாரி இல்லையா? டிம்பர் மர்ச்சன்ட் அப்படின்னா மர வியாபாரி அப்படின்னு அர்த்தம். எம்ப்ளாய்டு எ உட்கட்டர் ஹூ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் எஃபிஷியன்ட். மரம் வெட்டுறவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஒரு மர வியாபாரி. த உட்கட்டர் வாஸ் வெரி ஹாப்பி சின்ஸ் ஹி காட் பெய்ட் ஹேண்ட்ஸம்லி அண்ட் த ஒர்க் அட்மாஸ்பியர் வாஸ் வெரி குட். He wanted to impress the merchant by his hard work. The merchant provided him with an axe and issued instructions on how to go about his work. On his first day, the woodcutter felled 15 trees. முதல் நாள் அவர் வந்து ஒரு 15 ட்ரீஸ் வந்து வெட்டினார். The merchant was extremely happy and said, "Well done. I hope you will continue being as efficient as this." அந்த மர வியாபாரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த மரம் வெட்டுறவரை உற்சாகப்படுத்துகிறாரு. த்ரில்ட் அட் பீயிங் ஷவர்ட் வித் ப்ரைசஸ். நம்ம வந்து அப்படியே அந்த பாராட்டு மழையில் நனைஞ்சோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். த உட்கட்டர் டிசைடட் டு டூ பெட்டர் த நெக்ஸ்ட் டே. ஹவவர் ஹி வாஸ் ஏபிள் டு கட் டவுன் ஒன்லி 12 ட்ரீஸ். ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மரவெற்றோரால் உட்கட்டரால் 12 ட்ரீஸ் தான் வந்து வெட்ட முடிஞ்சது. த நெக்ஸ்ட் டே ஹி ட்ரைட் ஹார்டர் பட் வாஸ் ஏபிள் டு பிரிங் டவுன் ஒன்லி 9 ட்ரீஸ். As the days went by, his performance slackened. Slackened அப்படின்னா என்னன்னா குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். The woodcutter was bewildered and frustrated. Bewildered அப்படின்னா என்னன்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். Frustrated அப்படின்னா விரக்தி. And went up to his boss and apologized thus. Sir, I am unable to comprehend. Comprehend அப்படின்னா என்னென்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியல, புரிந்து கொள்ள அப்படின்னு அர்த்தம். What is happening to me? Perhaps I am losing my stamina. அதாவது அந்த உட்கட்டர் வந்து நாள் ஆக ஆக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா? முதல் நாள் அவர் வந்து 15 ட்ரீயை வெட்டினார், அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 9. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போனதுனால அவர் ரொம்ப விரக்தியாகி குழப்பம் அடைஞ்சு அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியல, அன்றைக்குமா என்னுடைய ஸ்டாமினா வந்து லூஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மர வியாபாரி கிட்ட சொல்கிறாரு. ஸ்மைல்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், "யூ forgot something important. Why didn't you sharpen your axe?" அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டீங்க, நீங்கள் ஏன் உங்களுடைய ஆக்ஸ் உங்களுடைய கோடாலியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்பன் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தீட்டக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்பன் த ஆக்ஸ் பட் ஐ ஃபர்காட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நேரங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து கவனிக்க வந்து தவறிடுறோம். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து நிகழும். அதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க விட்டுடுறோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண கதை தான் அது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஏன்னா அந்த உட்கட்டரால் வந்து நல்லா மரம் வெட்ட முடியும், அவர்கிட்ட அந்தளவுக்கு ஸ்டாமினாவும் இருக்குது, எஃபிஷியன்சியும் இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த கோடாலியை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தோணலை. அதை செஞ்சு அவரால் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் அப்படின்னு அந்த டிம்பர் மர்ச்சன்ட் சொல்கிறாரு. இதுதான் இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது. இதுலேருந்து நம்ம என்னென்ன வொக்காபுலரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, டிம்பர் மர்ச்சன்ட் மர வியாபாரி, ஸ்லாக்கண்ட்
குறைந்து விட்டது, bewildered குழப்பமான, frustrated விரக்தி, comprehend புரிந்து கொள்ள. ஸோ இந்த 5 வெக்காபுலரியும் நாம் இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெக்காபுலரி நிறைய தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு சில வெக்காபுலரி தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு மீனிங் தெரிஞ்சு வச்சு எழுதிக்கோங்க. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேர்ன் எ டெஃப் இயர். இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வொக்காபுலரின்னு தனியாக எதுவும் கற்றுக்க மாட்டோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சது தான். உங்களுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டோரியை படிக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன வொக்காபுலரிக்கெல்லாம் நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் தனியாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நம்ம நிறைய வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் இங்கிலீஷ்லாம் கேட்குறோம் இல்லையா? நாம் ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் இந்த ஸ்டோரி கேட்டேன், அந்த கதையில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்து இதே மாதிரி பண்ணா அப்படின்லாம் நாம் வந்து ஒருத்தவங்கிட்ட ஸ்டோரி வந்து நரேட் பண்ணுவோம் இல்லையா? நாம் பார்த்ததை சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் மற்றவங்கிட்ட சொன்னால் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இம்ப்ளிசிட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சேனலோடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வந்து பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமையே அந்த கிராமர் ரூல்ஸ் வந்து உட்காரும். நீங்கள் அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் நீங்கள் யோசித்து போட மாட்டீங்க. இந்த இடத்துல வந்து வேர் தான் வரும், இங்கே வாஸ் தான் வரும்னு யோசிச்செல்லாம் போட மாட்டீங்க. நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்போக்கன் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கும்போது இதே மாதிரி ஸ்டோரியை ஒன்று ரீட் பண்ணி இதை வந்து உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இப்போ பாருங்கள், டேர்ன் எ டெஃப் இயர். ஒன் டே எ குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஆர் கோயிங் ஆன் எ பிக்னிக் த்ரூ த வுட்ஸ் வென் எ கப்புள் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஃபெல் இன்டு எ டீப் ட்ரென்ச். இந்த இடத்துல வுட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் லைக் அ ஃபாரஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இடம், ரொம்ப டென்சிட்டியாக இருக்கும் இல்லையா? இது வந்து என்னென்னா நிறைய மரங்கள்லாம் இருந்தால் ஒரு இடத்துல எப்படி இருக்கும், காடு மாதிரி இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதை தான் வந்து வுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குரூப் ஆஃப் தவளைகள் கூட்டம் வந்து அந்த ஃபாரஸ்ட் அந்த வுட்ஸ் வழியாக வந்து போயிட்டே இருக்குது. 2 தவளைகள் வந்து கப்புள் ஆஃப் ஃப்ராக்ஸ்னால் 2 ஒரு ஜோடி தவளை வந்து அந்த ட்ரென்ச்னா அகழி, நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்க தெரியுமா, இந்த கேபிள்லாம் இது பண்ணுறதுக்காகலாம் தோண்டி வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கிற இடத்த வந்து அகழி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து விழுந்துருது. இந்த அதர் ஃப்ராக்ஸ் ட்ரைட் their பெஸ்ட் டு ஹெல்ப் பட் தே குட் நாட் டூ எனிதிங் மச் பிகாஸ் த பிட் வாஸ் டூ டீப். மற்ற தவளைகள்லாம் வந்து அதை வெளில கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுதுங்க, ஆனால் அதுங்களால செய்ய முடியல. ஏன்னா அந்த பிட், அந்த குழி, பிட்னா குழி இல்லையா, அந்த குழி வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அதான் டூ டீப் அப்படின்னு சொல்கிறாங்க. You two are finished. There is no way you can jump out, chorused the frogs. நீங்கள் 2 பேரும் முடிய போகிறீங்க, அவ்வளோதான், வெளில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மற்ற தவளைகள் எல்லாம் சொல்லுது. Ignore their comments. The 2 frogs tried their best to jump out of the pit, using all their energy and power. The other frogs that stood on top of the trench kept telling them to stop. You are anyway going to die. We cannot rescue you. So at least look around for food and try to survive for a few days, they said. எப்படினாலும் நீங்கள் சாக தான் போகிறீங்க, உங்களால் மேலே வர முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சுற்றி முற்றி பாருங்கள், என்ன உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்குதோ அதையாவது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஒன் ஆஃப் த ஃப்ராக்ஸ் ஃபெல்ட் ஸோ டிப்ரெஸ்ட் பை their comments that he soon gave up and fell down dead. அதில் ஒரு ஃப்ராக் மட்டும் என்னென்னா அவங்க சொன்ன அந்த காமெண்ட்ஸை கேட்டுட்டு அது முயற்சி பண்ணுறதை விட்டுடுது. அதுக்கப்புறமா அது இறந்தும் போயிடுது. The remaining frog was not one to give up and kept trying harder and harder. Unmindful of the discouraging shouts from the other frogs, he soon progressed slowly and finally got out of the pit.
How did you do? We were all telling you would die, and yet you continued. They said. The frog who came out then explained that he was partially deaf, and all along he thought that the frogs were all encouraging him to jump out. புரியுதா இந்த ஸ்டோரி? அது ஆக்சுவலி அந்த இன்னொரு ஃப்ராக் என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா எனக்கு வந்து பார்ஷியலாக தான் காது கேட்கும், எனக்கு வந்து முழுசாக எனக்கு 2 காதும் எனக்கு சரியாக கேட்காது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, நான் வெளில வரத்துக்காக தான் நீங்கள் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நீங்கள் வந்து கிளாப் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதனால் அந்த ஃப்ராக் வந்து அந்த நெகட்டிவ் காமெண்ட்டை வந்து அது எடுத்துக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நெகட்டிவ் காமெண்ட்னே அதுக்கு தெரியல. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, திஸ் ஸ்டோரி கேன் பி அப்ளைட் இன் 2 ways. இதை நம்ம 2 வழியில் பார்க்கலாம். 1, நெவர் டிஸ்கரேஜ் எனி ஒன் வென் தே ஆர் டவுன். ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் வந்து அவங்கள என்றைக்குமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் அன்டோல்ட் டேமேஜ் டு எ டிப்ரெஸ்டு சோல். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்களுடைய மனநிலையை வந்து இன்னும் வந்து மோசமாக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, வென் யூ ஆர் ஃபேஸிங் ட்ரபிள்டு டைம்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அண்ட் நெவர் லிசன் டு anyone who tries to deflate your spirits. அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கும்போது உங்களுடைய கோல் என்னவோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறத நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட். ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆக்சுவலி இந்த ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் எப்படி கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லையா ஒன்றுமே வேண்டாம், இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் சும்மா வந்து பேசி ப்ராக்டிஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள், இந்த மாரல் என்ன சொல்ல வருது அப்படின்னு. அப்படி யாருமே இல்லையா, நீங்களாகவே செல்ஃபாகவே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாரல் வந்து என்ன சொல்ல வருது, நீங்கள் அதில் வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாட் இஸ் யுவர் பெர்செப்ஷன் அபவுட் திஸ் மாரல், உங்களுடைய கருத்து என்ன இந்த மாரலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யுவர் சாய்ஸ். ஸ்டோரி நேம் வந்து யுவர் சாய்ஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் புத்தா வாஸ் பாசிங் த்ரூ எ வில்லேஜ் அண்ட் வாஸ் ட்ரையிங் டு இம்பைப் குட் தாட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் டு இட்ஸ் ஆக்குபன்ஸ். இம்பைப் அப்படின்னா என்னென்னா, ஒரு நல்ல விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, உள்வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இம்பைப் அப்படின்னு சொல்கிறோம். த வில்லேஜர்ஸ் வுட் ஆஃபன் சிட் அரவுண்ட் ஹிம் அண்ட் லிசன் டு ஹிஸ் டீச்சிங்ஸ் வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட். அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே வந்து புத்தாவோட டீச்சிங்ஸை வந்து ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட கேட்பாங்க. ஒன் டே எ ஸ்ட்ரேஞ்சர் ஹூ வாஸ் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் த டீச்சிங்ஸ் ஆஃப் த புத்தா கெப்ட் abusing him for no reason. The villagers were very angry with the stranger and wanted to shoo him away. ஒரே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மட்டும் பார்த்திங்கன்னா புத்தாவை வந்து ஒரு மாதிரி இந்த மோசமான செய்கையால் வந்து அவரை வந்து காமெண்ட் பண்ணுறது அதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தார். அந்த கிராம மக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஷூ அப்படின்னா என்னென்னா, அவரை வந்து அந்த இடத்துலேருந்து விரட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. விரட்டுதல், அதுக்கு தான் நம்ம ஷூ அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இந்த ஷூக்கு வந்து டிரைவ் அவே அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் புத்தா ரீஸ்ட்ரைன்ட் அப்படின்னா என்னென்னா, கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ரீஸ்ட்ரெயின்ட் தம் அண்ட் லிசன் பேஷண்ட்லி டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்யூசஸ். ஆனால் புத்தா வந்து அந்த கிராம மக்கள்லாம் கட்டுப்படுத்திட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்ன சொல்ல வராரோ அதெல்லாம் அப்படியே பொறுமையாக வந்து கவனிச்சுட்டே வந்தார். ஹீ தென் டர்ன் டு த வில்லேஜஸ் அண்ட் செட், பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவர் சொல்ல வர்றது, இஃப் சம் ஒன் டிசைட்ஸ் டு கிவ் யூ சம் ஃப்ரூட்ஸ் and you do not accept them, tell me, to whom does the fruit belong to now? To the person who offered it or the person who refused to accept it? என்ன சொல்ல வராருன்னு புரியுதா? இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பழங்கள் கொடுக்க முன் வராங்க, ஆனால் நீங்கள் அதை வந்து வாங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பழங்கள் வந்து யாருடையதாக இருக்கும்? அதை கொடுக்க வந்தவங்களுக்கா இல்லை அதை வாங்க மறுத்தவங்களுக்கா? ஆப்வியஸ்லி அது வந்து கொடுக்க வந்தவங்களுக்கு தான் இல்லையா, ஏன்னா அந்த பழங்கள் வந்து அவங்க கையில் தான் இருக்குது இல்லையா. அவர் இதை வச்சு தான் இந்த சொல்ல வராரு. இட் பிலாங்ஸ் டு த பர்சன் ஹூ ஆஃபர்ட் இட், செட் த வில்லேஜஸ். புத்தா வெயிட்டட் ஃபார் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரெஸ்பான்ஸ். ஹி சா ஹிம் சர்காஸ்டிக்கலி. சர்காஸ்டிக்கலி அப்படின்னா என்னென்னா கிண்டலா அப்படின்னு அர்த்தம். புத்தா ஸ்மைல்ட் அண்ட் செட், வாட் இஸ் அப்ளிகபிள் டு த ஃப்ரூட்ஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் அதர் திங்ஸ் அஸ் வெல்.
When someone decides to throw abuses at you or speak ill of you, it's up to you to accept it or ignore it. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, மோசமான வார்த்தைகளால் ஒருத்தவங்களை வந்து உங்களை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் பொருட்படுத்தலை அப்படிங்கும்போது யார் அதை சொல்ல வராங்களோ அது வந்து அவங்கள தான் சார்ந்ததாக இருக்குமே ஒழிய நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Whether to accept it or make it yours or decline it and give it back to that person அப்படின்னு சொல்கிறாரு. The choice you make is that which helps in deciding on what you want from life, the good things or the bad vibes. அதாவது இதே மாதிரி ஒருத்தவங்களை உங்களை மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். யார் உங்களை சொல்ல வராங்களோ அது வந்து அவங்கள தான் சாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தட்ஸ் இட். இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன மாரல் கற்றுக்குறோம் அப்படின்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் இல்லையா. நாம் வந்து நல்ல விஷயங்களை வந்து நாம் தான் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நாம் தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கும்போது நாம் ஏன் மற்ற விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களை பற்றி நாம் ஏன் வந்து கவலைப்படணும். வி சூஸ் த வே வி லிவ். அவர் ஆட்டிடியூட் டு லைஃப் இஸ் ரியலி அவர் சாய்ஸ். வெதர் வி வாண்ட் டு மேக் இட் பாசிட்டிவ், ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் or fill it with negative things and people. ஸோ அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த லெசன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வொக்காபுலரி என்னென்னா, இம்பைப் தெரிந்து கொள்ளுதல் இல்லாட்டி உள்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஷூ விரட்டுதல், ரீஸ்ட்ரைன்ட் கட்டுப்படுத்துதல், சர்க்காஸ்டிக்கலி கிண்டல். தட்ஸ் இட். அவ்வளோதான். ஆக்சுவலி முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று நான் அதை வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸ்டோரிஸ் கொஞ்சம் கிளாஸஸ் அப்படியே போயிட்டதுனால அதை அப்போதைக்கு சொல்ல முடியல. நம்ம சேனல் எல்லாம் கவனிச்சிட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 92,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம கிராஸ் ஆகி போயிட்டோம். சீக்கிரமே வந்து 100K 1 lakh ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இதில் வந்து இந்த சந்தோஷத்தில் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பங்கு இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ தான் சின்னதாக வந்து ஒரு பிளானிங். நிறைய பேர் வந்து கிளாஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எனக்கு காமெண்ட்லேயும் பண்ணுவாங்க, மெயிலுமே எனக்கு பண்ணுவாங்க. இப்போ தான் ஒரு பிளான். ஏன்னா ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அரௌண்ட் ரீச் ஆக போகிறோம். ஸோ நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான், ஆஃப்லைன் ஃபிசிக்கல் கிளாஸ் கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அந்த கிளாஸு எப்போ எடுக்க போகிறேன், அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, எப்போ பேட்ச் டைமிங்ஸ், ஒரு பேட்சில் எவ்வளோ மெம்பர்ஸ், அது எல்லாமே நான் வந்து கம்மிங் ஃப்ரைடே வீடியோ அப்போது நான் வந்து அந்த ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட், ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் வந்து கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி படிங்க. ஹாப்பியாக லேர்ன் பண்ணுவோம், நல்லா இங்கிலீஷ் கற்றுப்போம். தட்ஸ் இட். அஸ் யூஷுவல், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். ப்ரெஸ் பெல் பட்டன். வில் see you on Friday.